Hi, good morning. This is Priyadashini. இந்த SQL சீரிஸோட வீடியோவில் ஆர்டர் பை அண்ட் லிமிட் கிளாஸ். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியும், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ இதை எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆர்டர் பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அந்த ரிசல்ட் செட்டை நம்மளால் சார்ட் பண்ணிக்க முடியும், அசெண்டிங்லேயோ டிசெண்டிங்லேயோ. ஓகேவா? இப்போ வந்து டீஃபால்ட்டாக நமக்கு ஒரு ஆர்டர்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஆர்டரில் எடுத்துகிட்டு வருது. எந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு வருது அப்படின்னா, கஸ்டமர் ஐடியை வச்சு இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு எடுத்துகிட்டு வருது. பட் நான் பர்டிகுலர் காலமாகவே நான் வந்து ஒரு ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காலமில் வந்து செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா, ஆர்டர் பை எந்த காலம்னா நேம் காலம் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இப்போ இதை எடுத்துகிட்டு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கான இது என்ன, எந்த டிஃபால்ட்டாக நான் இதில் வந்து அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ கொடுக்கல, பட் டிஃபால்ட்டாக எனக்கு அசெண்டிங்கில் எடுத்துகிட்டு வருது. ஸோ இன்கேஸ் நான் இங்கே ஆர்டர் பைக்கு பக்கத்தில் நேமுக்கு பக்கத்தில் டிசெண்டிங்கில் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பை கிளாஸ். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு கொரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எம்ப்ளாயீஸில் பார்த்தோன்னா நான் சேல்ரி, ஸோ சேல்ரியை வச்சு நான் ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது செலக்ட் நேம் ஏஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை சேலரி. ஸோ எனக்கு அசெண்டிங் ஆர்டரில், அசெண்டிங் மீன்ஸ் சின்னதுலேருந்து நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நேம் ஏஜ் சேலரி இதுதான் வந்து ஆர்டர் பை கிளாஸ். ஓகேவா? இப்போ நான் மல்டிபிள் காலம்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆர்டர் பையே மல்டிபிள் காலம்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா, நேமை வந்து அசெண்டிங்லேயும் இல்லை டிபார்ட்மெண்ட் அசெண்டிங்லேயோ இல்லை சேலரி டிசெண்டிங்லேயோ நான் எடுத்துகிட்டு வரேன். அதாவது எனக்கு ஹையஸ்ட் சேலரிலேருந்து எனக்கு வந்து ஃபில்டர் ஆகி வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து ascending and salary descending. ஓகேவா? இங்கே நான் டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணல. ஸோ டிபார்ட்மெண்ட், ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட்டை வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயும் சேலரியை டிசெண்டிங் ஆர்டர்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ டெவலப்மெண்ட்டில், அதாவது ஹெச்ஆரில் ஹையஸ்ட் சேலரி 31,975. அதாவது ஐடியில் இது வந்து சேம் அமௌண்ட் இருக்குது. பட் இதை வச்சு ஃபில்டர் பண்ணுதுன்னா, இங்கே இருக்க அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை வச்சு எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துருது. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பை கிளாஸ். நான் வந்து 1 or more காலம்ஸை சார்ட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ லிமிட் கிளாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது எனக்கிட்ட ஒரு பெரிய டேட்டா செட் இருக்குது, ஒரு thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு hundreds ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா, ஒரே பேஜில் எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸையும் என்னால் ஷோ பண்ண முடியாது, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பர்பஸ். அப்போது ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, டேட்டாவை சங்க் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் 10 டேட்டா இல்லை ஃபர்ஸ்ட் 50 டேட்டா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேஜினேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லிமிட் கிளாஸ். ஓகேவா? இப்போது அது சிம்பிளாக லிமிட் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் லிமிட் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு அது டிஃபால்ட்டாக எனக்கு ஐடியை வச்சு ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்ட்ஸை மட்டும் எனக்கு லிமிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேவா? நான் இதில் வந்து ஆர்டர் பையையும் நான் இன்ஃப்யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை சேலரி. எனக்கு ஹையஸ்ட் சேலரி, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் சேலரிலேருந்து எனக்கு வரணும் அப்படின்னா சேலரியை டிசெண்டிங்னு கொடுக்குறேன். ஹையஸ்ட் சேலரி 2வை எனக்கு கொடுக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து லிமிட் பர்பஸ். இப்போது இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, இல்லை ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு என்ன காமிச்சிருக்குன்னா, ஹையஸ்ட் சேலரி, அதுக்கப்புறம் என்ன அதை விட எப்படி சொல்கிறது, செகண்ட் ஹையஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி காமிச்சிருக்கு. இப்போ இந்த 2 ரெக்கார்டு இல்லாமல் அடுத்த 3 ரெக்கார்டு எனக்கு ஷோ பண்ணணும்னா இங்கே 2, 3. ஸோ இதுதான் ஆஃப்செட். அதாவது 3 ரெக்கார்ட்ஸ் எனக்கு எடுத்துகிட்டு வரணும், பட் ஆஃப்டர் 2. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா, அந்த 2 டேட்டாவை எலிமினேட் பண்ணிட்டு அடுத்த 3 ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் சேலரிலேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வருது. ஓகேவா? இதுதான் வந்து லிமிட் கிளாஸ். ஸோ இந்த
ஆர்டர் பை லிமிட். ஸோ இது எல்லாத்தையுமே இன்ஃப்யூஸ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குரூப் பை அண்ட் ஹேவிங் கிளாஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.